வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்திற்கு பின்னர் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகள் மீது இஸ்ரேல் முதல் தடவையாக விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் இன்று திங்கட்கிழமை அதிகாலை வரை இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் துறைமுகங்கள், ஒரு கப்பல் மற்றும் ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை தாக்கின. ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு பின்னர் ஹவுதி இயக்கம் ஏமனில் இருந்து இஸ்ரேல் மீது குறைந்தது 3 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதை தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்தது. அதில் சனிக்கிழமை இடைமறைத்து சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு ஏவுகணையும் அடங்கும். ஏமனில் செங்கடல் துறைமுகங்களான ஹொடைடா, ராசிசா, சலீஃப் ஆகியவற்றின் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன மற்றும் ராஸ் கனாடிப் மின் உற்பத்தி நிலையமும் தாக்கப்பட்டது. இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் தாக்கிய கப்பல் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்தது. இது 2023ஆம் ஆண்டு நவம்பரில் ஹவுதிகளால் கைப்பற்றப்பட்ட சரக்கு கப்பலான கேலக்சி லீடர். துறைமுக உள்கட்டமைப்புகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் தாக்கப்பட்டதற்கு காரணம் உண்டு. கடற்கரையில் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு கப்பல் கேலக்சி லீடர் தாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஹவுதி அந்த சரக்கு கப்பலில் ஒரு ரேடார் நிலையத்தை அமைத்து அங்கிருந்து செயல்பட்டார்கள். செங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் தீவிரவாத நடவடிக்கைகளை எளிதாக அந்த ரேடார் நிலையத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். சர்வதேச கடல்சார் அரங்கில் வர்த்தக கப்பல்களை கண்காணிக்க சரக்கு கப்பல் கேலக்சி லீடரில் இருந்த ரேடார் நிலையத்தை பயன்படுத்தி வந்ததாக IDF ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2023 நவம்பரில் செங்கடல் வழியாக இந்தியாவுக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் கேலக்சி லீடரை ஹெலிகாப்டர் ஒன்றில் சென்று கப்பல் மேல்தளத்தில் தரையிறங்கி கைப்பற்றினார்கள் ஹவுதி இயக்கத்தினர். அதன் பின்னர் கப்பலில் இருந்த பொருட்களை மற்றும் மாலுமிகளுடன் கப்பலை ஏழ்மனுக்கு கொண்டு சென்றார்கள். கப்பலில் இருந்து மாலுமிகள் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு என்ன ஆனது என்பது நீண்ட காலமாக தெரியாதிருந்தது. அதன் பின்னர் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மாலுமிகள் விடுவிக்கப்பட்டார்கள். கப்பல் இஸ்ரேலிய நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் அந்த கப்பலை இஸ்ரேல் தாக்காது என்ற நினைப்பில் ஹவுதிகள் அந்த கப்பலில் தமது ரேடார் நிலையத்தை அமைத்திருக்கலாம். ஆனால் இஸ்ரேலிய விமானப்படை அதையும் விட்டு வைக்கவில்லை. இஸ்ரேலிய விமானப்படையின் ஏமனில் ஹொடைடா, ராசிசா மற்றும் அல் சலீஃப் துறைமுகங்களை தாக்கிய காரணம் இந்த 3 துறைமுகங்களையும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தேவையான ஈரானிய ஆயுதங்களை கடத்த ஹவுதிகளால் பயன்படுத்தப்பட்டதுதான் என்று IDF ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி பயங்கரவாத உள்கட்டமைப்பை அகற்றுவதற்கான IDF நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறினார். தாக்குதல்களின் அலைக்கு சிறிது நேரத்திற்கு முன்பு IDF-இன் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் அவிஜாய் அட்ரே துறைமுகங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து சிவிலியன்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கையை வெளியிட்டார். நீங்கள் அந்த 3 துறைமுகங்கள் அல்லது மின் நிலையத்தில் இருந்தால் உடனடியாக அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள். மிக விரைவில் அந்த இடங்கள் தாக்கப்பட உள்ளன என்று அந்த எச்சரிக்கையில் கூறப்பட்டிருந்தது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் இந்த தாக்குதல்கள் புதிதாக பெயரிடப்பட்ட ஆபரேஷன் பிளாக் பிளாக் ராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதி என்று கூறினார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஹவுதிகள் தங்கள் செயல்களுக்கு தொடர்ந்து பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்றும் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஆளற்ற விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினால் மேலும் தாக்குதல்கள் தொடரும் என்றும் காட்ஸ் எச்சரித்தார். ஹவுதி இயக்கம் ஏமனில் நடந்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியது. ஆனால் ஏமன் வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து வானுக்கு ஏவும் ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலிய தாக்குதலை திறம்பட எதிர்கொண்டதாக இன்று திங்கட்கிழமை அதிகாலை ஒரு குறுகிய அறிக்கையில் கூறியது. இஸ்ரேலிய தாக்குதலை திறம்பட எதிர்கொண்டு எதை சாதித்தார்கள் என்பதை குறிப்பிடவில்லை. ஏனென்றால் தாக்குதலுக்கு சென்ற விமானங்கள் அனைத்தும் தாக்குதல் நடத்திவிட்டு தளம் திரும்பிவிட்டன என்று இஸ்ரேலிய விமானப்படை அறிவித்துள்ளது. ஏமனில் 3 துறைமுகங்கள் மற்றும் ஒரு மின்னாலை ஆகியவை எரியும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் உள்ளன. அதன்படி தாக்குதல் இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டுள்ளன. தாக்குதல்களில் உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை. ஹவுதி அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் ஃபாரா, ஏமன் துறைமுகங்கள், மின் நிலையங்கள் மற்றும் பிற சிவில் வசதிகளை குறிவைப்பது பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சி என்றும் தாக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ராணுவ நடவடிக்கையுடனும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறியதாக ஹவுதி நடத்தும் அல்மாசிரா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வாஷிங்டனுக்கு செல்லும் போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இன்று திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை சந்திக்கும் போது காசா பணிய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாம் அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகளை அவசரப்படுத்தினார். பேச்சுவார்த்தைகள் முடியவில்லை, ஒப்பந்தமும் ஏற்படவில்லை. அதனால் ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்புக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஏமனில் நடந்த தாக்குதல் பற்றி அறிவிக்க முடியும்.
புதிதாக பெயரிடப்பட்ட ஆபரேஷன் பிளாக் பிளாக் ராணுவ நடவடிக்கை பற்றியும் அறிவிக்க முடியும். அதே நேரத்தில் பல மாதங்களுக்கு பின் ஹவுதிகள் செங்கடலில் இன்று அதிகாலை ஒரு வர்த்தக கப்பலை தாக்கியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். மார்ச் மாதத்தில் ஹவுதிகளின் ராணுவ திறன்களை குறைக்க அமெரிக்கா ஏமன் மீது விரிவான தாக்குதல்களை நடத்தியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த விரிவான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னர் ஹவுதிகள் இனி வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று அறிவித்துவிட்டு தாக்குதல்களை நிறுத்த உத்தரவிட்டிருந்த நிலையில் வர்த்தக கப்பல் மீதான தாக்குதல் மீண்டும் நடந்திருக்கிறது. அதனால் ட்ரம்ப் இன்று ஏமன் மீது தாக்குதல் நடத்த உத்தரவிட்டுவிட்டு நேதன்யாகுவை சந்திக்கும் போது அதை அறிவிக்கவும் வாய்ப்பு உள்ளது. ட்ரம்பை பொறுத்தவரை திருமணம் என்றால் அவர் மணமகனாக இருக்க விரும்புவார். இறுதி சடங்கு என்றால் பிணமாக இருக்க விரும்புவார். அதாவது அவருக்கு தான் முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஏமன் தாக்குதலை நடத்திவிட்டு நேதன்யாகு போவதால் அதைவிட பெரிதாக எதையாவது செய்து முக்கியத்துவம் பெறவே ட்ரம்ப் விரும்புவார். அதனால் இன்று ஏமனில் மற்றும் ஒரு தாக்குதலுக்கு வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இன்று திங்கட்கிழமை வெள்ளை மாளிகை சந்திப்பில் டெஹ்ரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது தொடர்பான எந்த ஒரு ஈரானிய நடவடிக்கைக்கும் எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் பச்சை கொடி காட்டுமாறு கேட்பார் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். லெபனானில் உள்ள சூழ்நிலையை போன்ற ஒரு ஆணையை பெறுவதே இதன் குறிக்கோள். தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லாவின் ராணுவ நகர்வுகள் ஏதாவது நடந்தால் இஸ்ரேல் தாராளமாக தாக்குதல் நடத்தலாம் என ட்ரம்ப் நிரந்தர பச்சை கொடி ஒன்றை காட்டிவிட்டார். அதனால் தான் இஸ்ரேல் தெற்கு லெபனானில் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகிறது. அதே போன்ற அனுமதி ஒன்றை ட்ரம்பிடமிருந்து ஈரான் தொடர்பாக பெறுவதே நேதன்யாகுவின் நோக்கம் என்கிறார்கள். ஈரானில் அணுசக்தி தளங்களில் சந்தேகத்துக்கிடமான செயல்பாடு கண்டறியப்பட்டால் அல்லது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய போர் விமானங்களால் தாக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து யுரேனியம் அகற்றப்பட்டதற்கான சான்றுகள் இருந்தால் அதற்கு எதிராக செயல்பட அமெரிக்காவின் ஒப்புதல் கிடைக்கும் என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மறுகட்டமைப்பை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா தலைமையிலான ஒரு பொறிமுறையை நிறுவுவதே இஸ்ரேலின் நோக்கம். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடன் ஒத்துழைப்பு இல்லாததால் ஈரான் மீதும் ஸ்னாப்பேக் தடைகள் பொறிமுறையை விதிக்க விரும்புகின்றோம். இஸ்ரேல் டெஹ்ரான் மீது அழுத்தத்தை அதிகரிக்க விரும்புகிறது என்றும் அந்த அதிகாரி கூறினார். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியான் IAEA உடனான ஒத்துழைப்பு இடைநிறுத்தம் சட்டத்தில் கையெழுத்திட்ட நிலையில் சர்வதேச அணுசக்தி நிறுவனம் IAEA-யின் ஆய்வாளர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த வாரம் ஈரானை விட்டு வெளியேறினர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு முன் நேதன்யாகு செய்தியாளர்களிடம் நமது அழிவை நோக்கமாக கொண்டு அணு ஆயுதங்களை தேடுவதை மீண்டும் தொடங்க ஈரானின் முயற்சிகளுக்கு எதிராக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். ஈரானின் முக்கிய போர்டோ அணுசக்தி மையத்தின் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு நடத்தியதால் அந்த நிலையம் கடுமையாக சேதமடைந்துள்ளது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி CBS செய்திக்கு அளித்த பேட்டியில் கூறினார். போர்டோவில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் சரியாக தெரியவில்லை. அப்படி சொல்லப்பட்டாலும் இதுவரை எங்களுக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால் அந்த இடம் தீவிரமாகவும் கடுமையாகவும் சேதம் அடைந்துள்ளது என்று அராக்சி கூறினார். ஈரானியர்கள் பொதுவாக தமக்கு ஏற்பட்ட சேதம் பற்றி வெளியே கூறுவதில்லை. ஆனால் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்க தொலைக்காட்சிக்கு இப்படி ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்றால் அதில் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும். கடுமையாக சேதமடைந்து விட்டது என்று ஒப்புக்கொண்டால் இனியும் அங்கு தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று ஈரானியர்கள் நினைக்கிறார்களோ என்னவோ என்று வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக நேதன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறார். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஞாயிற்றுக்கிழமை வாஷிங்டனுக்கு பயணிக்க இஸ்ரேலின் அரசு விமானமான பெங்க் ஆஃப் சியோனில் ஏற தயாரான போது செய்தியாளர்களிடம் அனைத்து பணைய கைதிகளையும் வீட்டுக்கு கொண்டு வருவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே நேரத்தில் ஹமாஸின் ராணுவ திறன்களை ஒழிப்பதிலும் உறுதியாக இருக்கிறோம் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது நாங்கள் இன்னமும் காசா அரங்கில் கவனம் செலுத்துகிறோம். அங்கும் நாங்கள் வெற்றிகளை பெற்றுள்ளோம். ஆனால் இன்னமும் முடிக்க வேண்டிய பணிகள் உள்ளன. இன்று வரை 255 பணைய கைதிகளில் 205 பேரை விடுவித்துள்ளோம். அதில் 148 பேர் உயிருடன் உள்ளனர். இன்னமும் 20 பணைய கைதிகள் உயிருடன் உள்ளனர். 30 பேர் இறந்து விட்டனர். நான் உறுதியாக இருக்கின்றேன். அவர்கள் அனைவரையும் மீண்டும் கொண்டு வர நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காசா இனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்வதற்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதாவது அதிகமான கடத்தல்கள், அதிகமான கொலைகள், அதிகமான தலை துண்டிக்கப்படுதல் அல்லது அதிகமான படியெடுப்புகள் இருக்கும் சூழ்நிலையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதன் பொருள் ஒன்றுதான், ஹமாஸின் இராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை அளித்தல். ஹமாஸ் அங்கு இருக்காது என்று அவர் தொடர்ந்தார். 3 பணிகளுக்கு நான் உறுதி பூண்டுள்ளேன். முதலாவது, உயிருள்ளவர்கள் மற்றும் இறந்தவர்கள் என நமது அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்து கொண்டு வருதல். இரண்டாவது, ஹமாஸின் திறன்களை நீக்குதல், அவர்களை காசாவிலிருந்து அகற்றுதல்.
மூன்றாவது, காசா இனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதி செய்தல் என்று அவர் மேலும் கூறினார். நாங்கள் ஒப்புக்கொண்ட விதிமுறைகளின் கீழ் ஒப்பந்தத்தை பாதுகாக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம். தெளிவான அறிவுறுத்தல்களுடன் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு குழுவை அனுப்பினேன். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான உரையாடல் நிச்சயம் நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் முடிவை பெற்றுத்தரும். ஜனாதிபதி ட்ரம்புடனான எனது உரையாடல் இஸ்ரேலுக்கான அவரது வலுவான அர்ப்பணிப்புக்கு முதலில் அவருக்கு நன்றி கூறுவேன். வெள்ளை மாளிகையில் இது போன்ற ஒரு நண்பரை நாங்கள் ஒருபோதும் பெற்றதில்லை. எங்கள் கூட்டு முயற்சிகள் நமது பொதுவான எதிரியான ஈரானுக்கு எதிரான மகத்தான வெற்றிக்கு வழிவகுத்தன என்றும் நேதன்யாகு மேலும் கூறினார். 6 மாதங்களுக்கு முன்பு ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இது எனது 3வது பயணம். அமெரிக்காவின் மூத்த நிர்வாக அதிகாரிகள், இரு கட்சிகளிலிருந்தும் காங்கிரசின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பல பிரமுகர்களையும் நான் சந்திப்பேன் என்று நேதன்யாகு குறிப்பிட்டார்.